ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி நாள் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களின் திருவுருவச் சிலை முன்பாக பாரதி வித்யாபவன் பள்ளியினுடைய மாணவர்களும் பாரதி வித்யாபவன் பள்ளியினுடைய தாளாளர் டாக்டர் திருமிகு எல்.எம். ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களும் பாரதி வித்யாபவன் பள்ளியினுடைய தலைவர் திருமதி அருணா ராமகிருஷ்ணன் அவர்களும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். இங்கே பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களினுடைய நினைவு நாளை போற்றி வணக்கம் செலுத்துகிற நிகழ்வு இப்போது தொடங்க இருக்கிறது. பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களினுடைய நினைவை போற்றுகிற வகையிலே இன்றைக்கு அவருடைய நினைவு நாளை அவருடைய திருவுருவச் சிலை முன்பாக அவருக்கு மரியாதை செலுத்துகிற நிகழ்வு இப்போது தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய சில குறிப்புகளை இப்போது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். 1910 ஆண்டு பொழில் ஆட்சி செய்யக்கூடிய பொள்ளாச்சி மாவட்டத்தில் செங்குட்டை பாளையத்தில் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தினுடைய கனவும் மெய்ப்படுகிற வகையிலே இந்தியாவிற்கான ஒட்டுமொத்த நலனும் உண்டாகிற வகையிலே 1910 ஆண்டு 30ஆம் நாள் ஜனவரி 30ஆம் நாள் ஐயா அவர்கள் சிதம்பரம் வள்ளியம்மாள் ஆகிய பெற்றோருக்கு மகனாக தோன்றினார். இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடி அதற்கு பின்னால் சட்ட வரையறை செய்கிற குழுவிலே இருந்து கொண்டு 10 ஆண்டுகள் தமிழகத்திலே அமைச்சரவையிலே பணியாற்றி மைய அரசிலே அமைச்சராக பல பொறுப்புகளில் இருந்து இந்திய நாட்டினுடைய உயர்விற்கு பெரிதும் பாடுபட்டார்கள். அவர்கள் செய்த சாதனையெல்லாம் பசிப்பிணியை ஓட்டுகிற பஞ்சத்தை தீர்க்கிற அருமையான ஒரு பணியை செய்தார்கள். இந்தியா பஞ்சத்தில் இருந்தது. அப்போது பசியும் பட்டினியும் இருந்தது. ஒரு தாயாக நின்று சிஎஸ்ஐ அவர்கள் யோசித்தார்கள். இந்த பஞ்சத்தையும் பசியையும் போக்குகிற அந்த காலகட்டத்திலே தான் ஐயா வேளாண்மை துறை அமைச்சராக இருந்து ஒரு மிகப்பெரிய திட்டம் வகுத்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பசியையும் நீக்குகிற வகையிலே அதிகபட்சமாக இந்தியாவினுடைய தானிய உற்பத்தி 125 லட்சம் டன் இருந்தது. அதனை 7 ஆண்டுகளில் 265 டன்னாக
அந்த தானிய உற்பத்தியை உயர்த்தி சாதனை படைத்து வெளிநாட்டில் இருந்து கோதுமையையும் தானியங்களையும் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். அதிலிருந்து மீண்டு நாம் நமக்கான தானியத்தை நாமே உற்பத்தி செய்து கொள்கிற அளவிற்கு தன்னிறைவு பெற்றோம். இவற்றையெல்லாம் பசுமை புரட்சி என்று இந்த உலகம் பாராட்டிக் கொண்டிருக்கிறது. போர்லாக் விருது ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நார்மன் போர்லாக் மிகச்சிறந்த நோபல் பரிசு பெற்றவர். அவர் ஐயாவை பற்றி குறிப்பிடுகிற போது இந்த சாதனையை CSஐயாவை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் உடனடியாக சிந்தித்து உடனடியாக செயல்படுகிற ஆற்றல் ஐயாவுக்கு மட்டுமே இருக்கிறது என்று பாராட்டி பேசினார். பின்னாளில் அவருடைய பெயரிலேயே ஐயாவுக்கு போர்லாக் விருது வழங்கப்பட்டது. இந்திய குடிமகனுக்கான மிகச்சிறந்த விருதாகிய பாரத ரத்னா விருது ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த விருதை ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று குறிப்பிடும் போது ஒரு செய்தியையும் குறிப்பிட வேண்டும். மகாத்மா காந்திக்கு அந்த விருது கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் 1955 இந்த விருது வரையறை செய்யப்பட்ட போது இறந்தவர்களுக்கு அந்த விருது இல்லை என்று திட்டமிட்டிருந்தார்கள். பின்னாளில் தான் அது இறந்தவர்களுக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். அதனால் மகாத்மா காந்தியடிகளினுடைய சார்பாக ஐயா இந்திய தேசத்திற்கு ஆற்றிய பணிக்காக பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அத்தகு மாபெரும் மேதை, மாபெரும் ஞானி, மாபெரும் மனிதர் CS ஐயா அவர்களுக்கு இன்றைக்கு அவருடைய நினைவை போற்றுகிற வகையிலே இன்றைக்கு மலர் தூவி சிறப்பிப்பதற்காக ஈரோட்டிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சான்றோர் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் வெண்மை புரட்சி செய்தார்கள். பால் உற்பத்தியிலே நாம் தன்னிறைவு பெற்றிருக்கிறோம். ஆங்காங்கே கிராமங்களில் உற்பத்தியாகக்கூடிய கிடைக்கக்கூடிய பாலை எல்லாம் ஒன்று திரட்டி அதனை உரிய வகையிலே மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற வகையிலே வெண்மை புரட்சியை செய்தார்கள். இப்படி பசுமை புரட்சியினுடைய தந்தையாகவும் வெண்மை புரட்சியினுடைய நாயகனாகவும் திகழக்கூடிய ஐயாவினுடைய நினைவை போற்றுகிற வகையிலே பாரதிய வித்யாபவன் பள்ளியினுடைய தாளாளர் டாக்டர் திருமிகு LM ராமகிருஷ்ணன் ஐயாவுடனேயே இருந்து ஐயாவுக்காக அவர் தன்னுடைய மாமனராக இருந்தாலும் அவருக்காக உடனிருந்து தொண்டு செய்து மனநிறைவு பெற்றவர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவருடைய மகள்தான் பாரதிய வித்யாபவன் பள்ளியினுடைய தலைவி திருமதி அருணா ராமகிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் இருவரும் தலைமை ஏற்று இந்த விழாவை நடத்த இந்த இனிய விழாவிற்கு சக்தி மசாலா நிறுவனங்களினுடைய நிர்வாக இயக்குனர் திரு துரைசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுபோலவே வேளாளர் கல்வி குழுமங்களினுடைய தாளாளர் திரு சந்திரசேகர் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இன்னமும் அரிமாவை சேர்ந்த சான்றோர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். பள்ளி மாணவர்கள், பாரதிய வித்யாபவன் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். திரு யுவராஜ் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய பிரமுகர் திரு யுவராஜ் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வை நாம் இப்போது தொடங்க இருக்கிறோம். சக்தி மசாலா நிறுவனங்களினுடைய தலைவர் இப்போது மலர் தூவி வணக்கம் செலுத்துகிறார்கள். அவர்களுடைய மருமகனும் தொண்டனும் ஆகிய டாக்டர் திருமதி LM ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள், அவருடைய மகள் திருமதி அருணா ராமகிருஷ்ணன் அவர்கள் மலர் தூவி சிறப்புகிறார்கள். டாக்டர் நடேசன் அவர்கள் இப்போது மலர் தூவி சிறப்புகிறார்கள். வேளாளர் கல்வி குழுமங்களினுடைய தாளாளர் திரு சந்திரசேகர் ஐயா அவர்களும், தமிழ் மாநில காங்கிரசினுடைய பிரமுகர் திரு யுவராஜ் அவர்களும் மலர்களை தூவி சிறப்பிக்கிற நிகழ்வை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரிமா ஆனந்த், அரிமா கோபு அவர்கள், அரிமா வேலு அவர்கள்,
குடிமகனாகிய நான் உலக அளவில் பாரதத்தின் பெருமையை உயர்த்துவேன். சாதி, மதம் ஆகியவற்றின் பேதமின்றி அனைவரையும் சமமாக கருதுவேன். ஊழலற்ற, உண்மையான, நேர்மையான வாழ்வை மேற்கொள்வேன். சமூகம், பொருளாதாரம், அறிவியல், வேளாண்மை என அனைத்திலும் பாரதத்தின் நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு வழிநடப்பேன் என உறுதியளிக்கிறேன். வாழ்க பாரதம்.
CS ஐயா அவர்களே, உங்கள் விதைகளை முளைத்த இளம்பூக்கள் உங்கள் புகழ் பாடின. சஞ்சய் 10ஆம் வகுப்பு மாணவன். சிற்றூர் செங்குட்டை பாளையம் வேளாண்மையை குலத்தொழிலாக கொண்டிருக்கும் கொங்கு வேளாளர்களும் மற்றவர்களும் சேர்ந்து வாழ்ந்த தன்னிறைவு பெற்ற சமத்துவபுரமாகும். இயற்கை சூழலில் இருந்தது இந்த ஊர். இதை சிறிய அளவிலான குடியரசு என்றே சொல்ல வேண்டும். இங்கு முதன்மையானதாய் விளங்கிய குடும்பம் CS ஐயாவின் குடும்பம். இவரது தாத்தா பெரியண்ண கவுண்டர் செல்வாக்கும் சொல்வாக்கும் மிக்கவராக திகழ்ந்தார். அறிவுபூர்வமாக சிந்தித்து ஆக்கப்பூர்வமாக செயல்படும் திறனுடையவராக இருந்து வந்தார். பல்துறை வித்தகராக விளங்கினார். பலராலும் பாராட்டப்பட்டார். இவரது இரண்டாவது மகனான சிதம்பர
கவுண்டருக்கும் வள்ளியம்மாளுக்கும் இரண்டாவது மகனாக CS ஐயா பிறந்தார். தாயின் அரவணைப்பில் வளர்ந்து வந்த இவர் செங்குட்டைப்பாளையம் திண்ணைப்பள்ளியில் 4 ஆண்டுகள் படித்த பிறகு பொள்ளாச்சி கழக நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பில் சேர்ந்தார். இந்த நிலையில் 1926ஆம் ஆண்டு SSLC தேர்வில் பள்ளியில் முதலாவது மாணவனாக வந்தார். சென்னை மாநில கல்லூரியில் இயற்பியல் பட்டப்படிப்பை முடித்தார். தொடர்ந்து 1932இல் சட்டப்படிப்பில் தேர்ச்சி கண்டார். CS ஐயா அவர்களின் வழிகாட்டி சி. ராஜகோபாலாச்சாரியார் மகாத்மா காந்தியின் மனசாட்சியின் காவலராக விளங்கியவர். தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்பட்டவர். 1925ஆம் ஆண்டில் பொள்ளாச்சியில் முதல் முறையாக ஈவேரா பெரியாருடன் சந்தித்தார். அப்போது ராஜாஜியால் ஆசிர்வதிக்கப்பட்டார். 1952 தேர்தலில் காங்கிரசுக்கு வந்த நெருக்கடியை தீர்த்து நிலையான ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக ராஜாஜி சிறுபான்மை அரசுக்கு தலைமை ஏற்றார். இந்த அமைச்சரவையில் நிதி, கல்வி, சட்டம், செய்தித்துறை ஆகிய துறைகள் CS ஐயா வசம் ஒப்படைக்கப்பட்டன. டெல்லியில் நடந்த பெரும்பாலான கூட்டங்களில், குறிப்பாக பிரதமர் தலைமையில் நடந்த கூட்டங்களில் தமிழ்நாடு அரசின் சார்பில் CS ஐயா கலந்து கொண்டார். நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து நல்லாட்சிக்கு துணை நின்றார். எளிமையான CS ஐயாவிடம் இவ்வளவு வலிமையான துறைகள் ஒப்படைப்பதற்கு காரணம் ராஜாஜி இவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கைதான். இதற்கு இலக்கணமாய் இவர் நடந்து கொண்டார். இல்லறத்தை நல்லறமாக நடத்துவதும், பிறருக்காக வாழ்வதும், சுமைதாங்கியாக இருப்பதும், கண்ணோட்டத்துடன் காப்பதும், நடுநிலைமை மாறாமல் நடந்து கொள்ளவும் உதவி செய்வதுமே வேளாண்மை. வேளாண்மை என்ற சொல் பண்பாட்டை குறிக்கும் வேர்ச்சொல். பண்பாடுகளுக்கெல்லாம் தாயான பண்பாடு உழவு என்பார்கள். பண்பாடு பலவாக இருப்பினும் தாயான தலையான பண்பாடு பயிர் தொழில் என்பதால் பண்பாடு என்ற சொல் உழவு தொழிலுக்கு உரியதாக போனது. வேளாண்மை என்பதும் வேளாளர் என்பதும் ஒரு தொழிலுக்கோ ஒரு சில சமூக பிரிவினருக்கோ சொந்தமான சொல் என்று சொல்லிவிட முடியாது. இது பாகுபாடுகளை கடந்து நிற்கும் பண்பட்ட பட்டப்பெயராகும். மேலும் இது பொதுவானது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதும் இதுவும் ஒன்றாகும். வேளாளர் என்றால் உயரிய பண்பாட்டிற்கு சொந்தக்காரர் என்பது பொருள். இந்த பட்ட பெயருக்கு உரியவர், பொருத்தமானவர் நம் CS ஐயா அவர்களே என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வள்ளுவர் எச்சம் என்பது பிள்ளைகளையும் குறிக்கும். எச்சம் என்பது அவர்கள் செய்த நிலைத்த செயல்பாடுகளையும் குறிக்கும். அந்த வகையிலே திரு சி. சுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆற்றிய பணிகள் மிக மிக பெரிய பணிகளாகும். நாம் இன்று இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகத்தான காரியங்கள் அவர் காலத்தில் அவருடைய முயற்சியால், அவருடைய திறமையால், அவருடைய தீர்க்க தரிசனத்தால், அவருடைய உழைப்பால் ஏற்பட்டன என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற வேண்டும். பஞ்சாப் மாநிலமும், ஹரியானா மாநிலமும் தமிழ்நாடு, ஆந்திராவை விட கூடுதலாக நெல்லை உற்பத்தி செய்யும் மாநிலங்களாக மாறியிருக்கின்றன. அந்த மாநிலங்களிலே வசிக்கின்ற மக்கள் அதிகமாக உண்பது கோதுமை. ஆனால் அவர்கள் நெல்லை உற்பத்தி செய்கிறார்கள் என்றால் அதை நாம் இயல்பாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் இந்தியாவிற்கு தேவையான அரிசியும் கோதுமையும் நம் நாட்டிலே உற்பத்தி செய்ய முடியும் என்பதை இயல்பான செயல்களாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் 1970களில் தொடர்ந்து கற்றதால், தொடர்ந்து அறிஞர்கள் சூழ்ந்திருந்ததால் அரசியல்வாதி என்ற நிலையிலிருந்து மிகப்பெரிய அறிஞர் என்ற நிலைக்கு அவர் தன்னை தானே மாற்றிக்கொண்டார். அவருடைய சிறிய சிந்தனையிலே தோன்றிய பல நிறுவனங்கள் இன்றும் அதற்கு சாட்சியாக விளங்குகின்றன. அவர் உணவு அமைச்சர், நிதியமைச்சர் என்ற வகையில் தான் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே கல்வி அமைச்சராக இருந்தார். இந்திய அரசிலே கனரகத்துறை அமைச்சராகவும் இருந்தார். பிறகு
கொஞ்ச காலம் ராணுவ அமைச்சராகவும் இருந்தார். அவர் தொடாத துறையே கிடையாது. எந்த துறையை அவர் எடுத்துக்கொண்டாலும் அதை அறிவுபூர்வமாக அணுகினார். திரு CS அவர்கள் மிகச் சிறந்த ஜனநாயகவாதி, மிகுந்த நேர்மையாளர், அப்பழுக்கற்ற தேசபக்தர், தமிழின் மீது தீவிர ஈடுபாடு உடையவர். கல்வி, அறிவியல், ஆராய்ச்சி இவைதான் நம் நாட்டை உயர்ந்து நினைத்துக் கொண்டு செல்லும் என்று திடமான நம்பிக்கை உள்ளவர். எனவே அறிவார்ந்த சமுதாயமாக நாட்டை மாற்ற வேண்டும், மாற்ற முடியும் என்று எண்ணியவர் CS. நன்றி, வணக்கம். நம் கொங்கு மண்டலத்தின் நீடு புகழ் வான்வரையும் கடலும் கலந்துள்ளதை எலிசபெத் ராணியும் கூட அறிவார். இப்பொழுது திருமணி அவர்கள் சிஎஸ்ஐயாவின் புகழினை செலுத்தவிருக்கிறார். அருமை ஆசிரியர் பெருமக்களே, சிஎஸ்ஐயா அவர்களினுடைய நினைவு நாளை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியின் தாளாளர் டாக்டர் திருமிகு ராமகிருஷ்ண ஐயா அவர்களே, பள்ளியினுடைய தலைவர் திருமதி அருணா ராமகிருஷ்ணன் அவர்களே, பள்ளியினுடைய முதல்வர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முகுந்த் வரதராஜன் இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களை பற்றி எல்லா ஊடகங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றன. தீரன் சின்னமலை முதல் முகுந்த் வரதராஜன் வரை தொடர்ந்து நாம் இந்திய நாட்டிற்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் 1910 ஆண்டு 30ஆம் நாள் பொள்ளாச்சி மண்ணிலே ஒரு கொங்கு வீரன் இறந்தார். அவர் 1932 மக்கள் கல்மயக்கத்தில் இருப்பதை எதிர்த்து கல்மறியல் போராட்டம் நடத்தினார். அவரும் சில நண்பர்கள் 10 பேர் இவர்களெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்திய போது ஆங்கில அரசு ஆட்சி செய்து கொண்டிருந்தது. நாம் அடிமைப்பட்டிருந்தோம். அந்த ஆங்கில அரசு கல்மறியல் போராட்டம் செய்ததற்காக பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் ஐயாவை, அதாவது அன்றைக்கு இளைஞனாக இருந்தவரை கைது செய்து சிறைக்கு கொண்டு சென்றது. சிறையிலே ஐயா அவர்களுக்கு வேண்டிய வசதி தருவதற்காக சில நண்பர்கள் அங்கே வந்தார்கள். ஆனால் ஐயா அந்த எந்த வசதியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிறை தண்டனை என்றால் என்னவோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரி வந்தார். உங்கள் தந்தையா கிராம முன்சி, அதனால் உங்களுக்கு ஒரே ஒரு அனுமதி தருகிறேன், நீங்கள் ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டால் போதும், உங்களை விடுதலை செய்து விடுகிறேன் என்று சொன்னார். ஆனால் சிஎஸ்ஐயா அவர்கள் சொன்னார், மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் அல்ல, மன்னிப்பு கேட்க வேண்டியது ஆங்கில அரசு. எங்கள் மக்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை கல்மயக்கத்தில் ஆழ்த்திவிட்டு நீங்கள் இங்கே எங்கள் நாட்டை பிடித்துக் கொண்டு ஆட்சி செய்கிறீர்கள். இது மிகவும் கொடிய செயல். இதை எதிர்த்து போராடிய எங்களை சிறையில் அடைக்கிறதற்காக வழக்கு போட்டிருக்கிறீர்கள். இவற்றையெல்லாம் எதிர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதனால் மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்கள் தான் என்று சொன்னார்கள். இது போல தனிநபர் சத்தியாகிரகம் என பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார்கள். ஐயா அவர்களினுடைய வாழ்க்கை, நாம் முகுந்தனினுடைய வாழ்க்கையை இன்றைக்கு திரைப்படமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேஜர் முகுந்தன் இப்படி எண்ணற்றவர்கள் நாட்டிற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் ஐயா அவர்களினுடைய வாழ்க்கை பதிவு என்பது மிக சாதாரணமானது அல்ல. அவர் ஒரு மா மனிதன். அவருடைய திருப்புமுனை என்ற புத்தகத்தை நம்முடைய நூலகத்தில் இருக்கிறது. வேண்டுமானால் எடுத்து படித்து பாருங்கள். 2 தொகுதிகள் இருக்கின்றன. பசுமை புரட்சியை மட்டும் மையப்படுத்தி ஒரு தொகுதி இருக்கிறது. ஐயாவினுடைய வாழ்க்கையை அப்படியே அதை எழுதியிருக்கிறார்கள். மிகச்சிறந்த புத்தகம். நான் படித்ததிலேயே மிகச்சிறந்த புத்தகம் அது. ஒரு வாழ்க்கை வரலாறு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அழகாக பதிவு செய்திருக்கிறார். அப்படி ஒரு மிகச்சிறந்த வரலாற்று புகழ் பெற்றவர் தான் சிஎஸ்ஐயா அவர்கள். ஒரு முறை பெங்களூரிலே ஐயா அவர்கள் பதவியில் இருந்தபோது, அமைச்சராக இருந்தபோது HMT வாட்ச் கம்பெனி அவரை அழைத்து அந்த வாட்சை அறிமுகம் செய்கிறார்.
அப்படி அறிமுகம் செய்கிற போது அவருக்கு ஒரு வாட்ச் இனாமாக கொடுக்கிறாங்க, கைக்கடியாக இனாமாக கொடுக்கிறாங்க. எல்லோரும் அதை மகிழ்ச்சியோடு மேடையில் இருந்தவர்கள் எல்லாம் வாங்கிக் கொள்கிறார்கள். ஐயா மரியாதை நிமித்தமாக அதை பெற்றுக்கொண்டார். மேடையை விட்டு கீழே இறங்குகிற போது தன்னுடைய உதவியாளரை அழைத்து அந்த வாட்சினுடைய விலை என்ன என்று கேட்டு அதனை உடனடியாக செலுத்த சொன்னார் என்றால் அவருடைய நேர்மை நமக்கு நன்றாக புரியும். அப்படிப்பட்ட மாபெரும் மனிதர் தான் சிஎஸ்ஐயா. இன்னும் ஒரு நிகழ்வு சொல்கிறேன். பாரதிய வித்யாபவன் பள்ளியில் ஆசிரியர் பெருமக்கள் 90 பேரை அழைத்துக் கொண்டு மும்பைக்கு சென்றிருந்தோம். அப்ப பாம்பே, மும்பைக்கு சென்றிருந்தோம். அங்கே மும்பைக்கு சென்ற போது நேஷனல் பார்க்குக்கு போயிருந்தோம். அங்கே எல்லோருக்கும் அங்கே ரோஜா வைக்கப்பட்டிருந்தது. நம்முடைய பெண் ஆசிரியர்கள் எல்லாம் அந்த ரோஜாவை வாங்குவதற்கு ஆசைப்பட்டார்கள். என்றால் பெரிய பெரிய ரோஜா அழகாக இருந்தது, வண்ண வண்ணமாக இருந்தது, பல வண்ணங்களில் இருந்தது. உடனே என்ன விலை என்று கேட்டார்கள். அவன் 10 ரூபி அப்படின்னா ஒன்று, ஐயோ 10 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னா. உள்ள நாங்கள் நேஷனல் பார்க்கில் உள்ள நுழையிறோம். எல்லாத்துக்கும் ஒரு ரோஜா கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாம் வாங்க மறுக்கிறாங்க. என்ன 10 ரூபா கேட்பாரு அப்படின்ட்டு. ஆனால் அவன் சொல்றான், ஹிந்தியில் சொல்றான். அவன் சொல்ற ஒரு வார்த்தை அதில் ஆங்கிலத்தில் இருந்துச்சு, நீங்க கவர்னருடைய கெஸ்ட், அதனால உங்களுக்கு நாங்கள் ரோஜா கொடுத்து வரவேற்கிறோம் என்று சொன்னார். அங்கே அவர் கவர்னராக, அதாவது மகாராஷ்டிராவினுடைய கவர்னராக அவர்கள் அங்கே இருந்தார்கள். அப்போது நாங்கள் சென்றதனால் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு. டாடா ஃபண்டமெண்டல் ரிசர்ச் சென்டர் போனோம். அங்கே அப்படி ஒரு மதிப்பு நம்முடைய பள்ளி ஆசிரியர்களுக்கு. அவருடைய அந்த ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருந்தோம். அங்கே ஒரு மீட்டிங் நடந்துருச்சு. கவாஸ்கர், கபில் தேவ் எல்லாம் வந்திருந்தாங்க. அங்கே தேர்வு நடந்து கொண்டிருந்தது. அந்த தேர்வு நடந்த உடனே அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. நேரடியாக சந்திக்கிற, பக்கத்தில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் அல்லாமல் தங்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி விருந்தோம்புவார்களோ அது போல ஐயா அவர்கள் எங்களை எல்லாம் வரவேற்று கீழே உட்கார வைத்து எங்களுக்கு சிற்றுண்டி கொடுத்து எங்களை வரவேற்றார்கள். எங்களோடு பேசினார்கள். ஐயாவும் அம்மாவும், சவுந்தராவும் 2 பேரும் பேசினாங்க. அது மட்டும் அல்லாமல் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கு போயிருந்தோம். அங்கே வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள், முன்னனுமதி பெற்றவர்கள் எல்லாம். ஆனால் எங்களுக்கு போனவுடன் எங்களை 2 குழுக்களாக பிரித்து உள்ளே கூட்டிக் கொண்டு போய் இதுதான் இந்த அணு உலை என்பதை எங்களுக்கு, அந்த ஆராய்ச்சி கூடம் என்பதை எங்களுக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தி புகைப்படமும் எடுத்து கொடுத்தார்கள். அன்றைக்கு புகைப்படம் எடுப்பது என்பது பெரிய ஒரு செய்தி. அதுபோல விக்ராந்த் கப்பல் போனோம். அந்த கப்பல் உள்ளேலாம் போய் சுற்றி பார்த்து, போர் கப்பல், யாருக்கு அனுமதி கிடையாது. நமக்கு கவர்னருடைய விருந்தினர் என்பதனால் கூட்டிக் கொண்டு போய் உள்ளே எல்லாம் சுற்றி காமித்து எங்களுக்கு அவர்கள் நல்ல ஒரு அருமையான வரவேற்பை கொடுத்து புகைப்படமும் எடுத்து கொடுத்தார்கள். இன்றைக்கும் என்னிடத்தில் இந்த புகைப்படங்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு ஆளுநர் என்றால் எவ்வளவு பெரிய பதவி என்பது நமக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் அந்த ஆளுநர் பதவியை கூட யாரோ ஒரு சிறு சொல் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அதை துச்சமென மதித்து தூக்கி எறிந்து விட்டு வந்தார். அவர்தான் சி. சுப்பிரமணியம் ஐயா. பாரத ரத்னா விருது ஐயாவிற்கு வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் அந்த பாரத ரத்னா விருது யார் பெற்றார்கள் என்று கேட்டால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள், நெல்சன் மண்டேலா அவர்கள், இவர்களெல்லாம் பெற்ற ஒரு மிகச்சிறந்த விருதை, பாரத ரத்னா விருதை நம்முடைய சிஎஸ்ஐயா அவர்களுக்கு வழங்கினார்கள். எதற்காக தெரியுமா? இந்திய நாட்டிலே பசுமை புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அந்த பசுமை புரட்சி எப்படி தெரியுமா? ஒரு காலகட்டத்திலே இந்தியா பஞ்சத்திலே, பசியிலே இருந்தது. அப்போது வேளாண்மைத்துறை அமைச்சராக இவரை அரசு நியமித்தது. வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்றவுடன் எல்லோரும் அவருக்கு போன் பண்ணி இந்த பதவியை ஏற்காதீர்கள், இது சேலஞ்ச், ரொம்ப கஷ்டமான ஒரு பணி, இது வேண்டாம், ஏற்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் ஐயா அவர்கள் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு அதிகபட்சமாக இந்தியாவுடைய தானிய உற்பத்தி 125 லட்சம் டன். அதனை அவர்கள் 7 ஆண்டுகளில், தான் பதவியேற்ற 7 ஆண்டுகளில் 265 டன்னாக தானிய உற்பத்தியை அதிகரித்து நாட்டு மக்களை பஞ்சத்திலிருந்து நீக்கியது மட்டுமல்ல, வெளிநாட்டிலிருந்து கோதுமையை, தானியங்களை இறக்குமதி செய்வதையும் நிறுத்திவிட்டு இந்திய நாட்டை உணவிலே தன்னிறைவு பெற்ற நாடாக உருவாக்கினார். அதனால்தான்
அவரை பசுமை புரட்சியின் தந்தை என்று சொல்கிறோம். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே இருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் எத்தனையோ இருக்கின்றன. விதை ஆராய்ச்சியை ஊக்கப்படுத்தி எப்படி உரம் வேண்டும், எப்படி வேளாண்மை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து கூறி அறிவியல் அறிஞர்களை துணைக்கு வைத்துக் கொண்டு இந்த திட்டத்தை அவர் வெற்றிகரமாக செய்தார். அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகங்களில் ஐயாவினுடைய பெயரை பாரத ரத்னா சி. சுப்பிரமணியம் ஐயா வேளாண்மை பல்கலைக்கழகம் என்று அதற்கு பெயரிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் கரவொலியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாடப்புத்தகத்திலே பாரத ரத்னா சி. சுப்பிரமணியம் ஐயாவினுடைய பெயர் இடம்பெற வேண்டும். ஆனால் பசுமை புரட்சி என்று சொன்னால் யாரோ ஒரு பெயரை, கண்டுபிடிப்பாளர் பெயரை அங்கே பதிவிட்டிருக்கிறார்கள். அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாடப்புத்தகத்திலே சி. சுப்பிரமணியம் ஐயாவினுடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். பாரத ரத்னா சி. சுப்பிரமணியம் ஐயாவுக்கு இந்திய அரசு செய்த மரியாதை பல அவருடைய பெயரிலே நாணயம் வெளியிட்டார்கள். ஐயாவினுடைய உருவம் குறித்த நாணயம் வெளியிட்டார்கள். குடியரசுத் தலைவர் வெளியிட்டார். ஐயாவினுடைய அஞ்சல் தலையை வெளியிட்டார். ஐயாவுக்கு குடிமக்களுக்கான மிக உயரிய விருதாக பாரத ரத்னா விருது வழங்கினார்கள். இப்படியெல்லாம் பாராட்டிய அரசு இதையும் செய்து மேலும் பெருமைப்படுத்த வேண்டும். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவரினுடைய வாசகத்தை மனதிலே நிறுத்திக் கொண்டு இந்திய நாட்டுக்காக பணியாற்றினாரே, அவருக்கு நாம் கட்டாயமாக நன்றி செலுத்த வேண்டும். அவர் நினைவை போற்ற வேண்டும். அவர் வழியிலே நடக்க வேண்டும். ஊழலற்ற உண்மையான நேர்மையான ஐயாவினுடைய வழியை பின்பற்றி நீங்கள் எல்லாம் எதிர்காலத்திலே ஒரு ஆட்சித் தலைவராகவோ, ஒரு அமைச்சராகவோ, ஒரு அரசியல் பொறுப்பிலோ இருந்தால் நிச்சயமாக உண்மையாக நேர்மையாக நடக்க வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த பள்ளிக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருணம்மாவுடைய அப்பா இல்லை என்ன பண்ணுறாங்க இப்போல்லாம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இறந்து 2000 ஆண்டில் இருந்தாங்க. 2000 நவம்பர் 7 அன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. அவங்க 91 வயசு அவங்களுக்கு அப்போ இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு 2024 இன்னைக்கு அவங்களுடைய இறந்த நாள். அதனால தான் சரி நீங்களாம் தெரியணும் இது மாதிரி ஒருத்தர் இருந்தார். இதை பற்றி யாரும் எழுத மாட்டாங்க. யாரும் தனக்குன்னு பெரிய ஒரு காசெல்லாம் கொடுத்து ஆட்கள்லாம் வச்சுக்க மாட்டாங்க. தனக்காக எந்த விதமான ஒரு பணமும் சேர்த்தது இல்லை. யாருமே ஐயா தான் இருப்பாங்க. ஒரு மகாத்மா காந்தி சொல்லுவாங்கல்ல, மகாத்மா காந்தி என்ன சொல்லுவார், நான் சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங் அப்படின்னு எளிமையாக வாழணும். நினச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நினச்சதெல்லாம் வாங்கக்கூடாது. இல்லை ஹை திங்கிங். என்ன ஹை திங்கிங்? நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யணும். அதுதான் ஹை திங்கிங். இல்லை நம்ம எல்லோரும் அதுதான் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம் இப்போல்லாம்? சிஎஸ் தாத்தாவை ஜெயிலுக்கு கூட்டி போகிறாங்க. எதுக்கு? கள்ளு கடையெல்லாம் இருக்க மாட்டேங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. இப்போ டாஸ்மாக் கடை இருக்கிற மாதிரி போக மாட்டாங்க. அதனால் குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு பணம் இருக்காது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது. ஆனால் இவன் தான் கள்ளு குடிச்சிட்டு போயிடுவானே பண்ணலாம் அப்படி. அது இருக்கணும், எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் போய் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 10 நாள் 20 நாள்லாம் கிடையாது. இப்போ போகிற மாதிரி காலையில் போயிட்டு ராத்திரிக்கு வரதெல்லாம் கிடையாது. 1 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாங்க. 1 வருஷம். சரியா? அப்படி ஒரு எளிமையான மனிதன். அப்புறம் சொன்ன காப்பாற்றுவாங்க. இந்த குழந்தைகள்லாம் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிப்பாங்க, அங்கெல்லாம் படிப்பாங்க. அப்போ அருணம்மா தங்கச்சி ஒருத்தருக்காக ஒரு அம்மா மேடம் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சர்ச் பார்க்கில் படிக்கிறாங்க. அப்புறம் சிஎஸ்ஐயா ஜப்பான் போயிட்டு வர்றாரு. ஜப்பானில் எல்லோரும் ஜாப்பனீஸ் தான் பேசுவாங்க, ஜாப்பனீஸ் தான் படிப்பாங்க இன்றைக்கும். அதில் அவங்க தான் பெரிய பல அரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஜாப்பனீஸ். அப்போங்கெல்லாம் அங்கே தாய்மொழியில் படிக்கிறாங்க. இப்போ நிறைய ஸ்கூலில் தமிழ் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இது மாதிரி ஸ்கூல்லலாம் அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஐயா ஒரு நாள் அசம்பிளியில் போய் மெட்ராஸ் அசம்பிளியில் சொல்கிறாங்க,
இனிமேல் எல்லோரும் தமிழ் கண்டிப்பாக படித்தேன். தமிழ் படித்தாங்க, ஹிந்தி ஒழிக அது ஒழிகன்னா சொல்லுங்கள். ஹிந்தி படிக்கலாமல்ல, எல்லாரும் ஹிந்தி படிக்கணும், எல்லாரும். ஆனால் முஸ்லிம் ஹிந்தி, தமிழ் படிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர் உண்மையை கேள்வி கேட்பார், செஞ்சதை கேள்வி கேட்பார். இதே அது மாதிரி சொல்லிட்டீரு, இதெல்லாம் எங்கள் மாதிரி சாதாரண மனிதர்களுடைய குழந்தைகள் தான் தமிழ் படிக்கணும், இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கிடையாதா? இல்லை கிடையாது. உங்கள் குழந்தைகள்லாம் எங்கே படிக்கிறாங்க? என் குழந்தைகளும் தமிழ் தான் படிக்கிறார்கள் ஐயா சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னோடனே அவர் என்னாச்சு, நான் நான் வீட்டுக்கு போவார், எதிர்கட்சி தலைவர் ஐயா வீட்டில் போய் சாப்பிட்றது போவார். அவர் ஐயாவுக்கு பெரிய நண்பர், அவர் எல்லோரும் நண்பர்கள் தானே. அங்கே போய் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அப்புறம் நம்ம மேடத்தை கூப்பிட்டு கேட்குறாங்க, எங்கே படிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வித்யோதயா ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன எது சொல்லணும்னா, நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் சொல்லணும், அதுதான் செய்யணும். இல்லை நம்ம எல்லோருமே இதுதான் ஐயாவுடைய ஒரு நினைவு நாள் நீங்கள்லாம் வச்சுக்கிறது. இல்லை யாருக்கெல்லாம் பிரியமாக இருப்பாங்க. பெரிய பணக்காரனா பல்லடிச்சு போக மாட்டாங்க, இல்லை வசதி இல்லைன்னா அவனை பார்க்காம இருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு சிறிய ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு தடவை ஐயாவோட சென்னையில் இருக்கிறேன் நான். அப்போ ஒருத்தர் இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர்கள் ஒருத்தர் பார்க்கணுன்னு கேட்குறாங்க. ஐயாவுக்கு அன்றைக்கி உடம்பு முடியல, ஆஸ்துமா இருக்கும் அவங்களுக்கு. அதனால் ஆனால் ஆஸ்துமா இருந்தால் கூட 90 வயசு வரைக்கும் நல்லாவே இருந்தாங்க. ஏன் நல்லா இருந்தாங்க அப்படின்னா, எப்படின்னா இந்த நீங்கள் ஆர்ட் ஆஃப் லிவிங் பண்ணுறீங்க இல்லை, இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் ரெகுலராக பண்ணிடுவாங்க. அதனால தான் அவ்வளோ வயசு வரைக்கும் நல்லாவே இருக்க முடிஞ்சது அவங்கனால. ஸோ இப்போ நான் போய் பார்க்குறேன், இல்லை அவர் வர்றாருன்னு போய் சொன்னால், இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேண்டாம் நீயும் அம்மாவும் பார்த்து அனுப்பிச்சிருங்க. அப்போ கூட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவருக்கு நம்ம வீட்டுக்கு காஃபி பிடிக்கும், அதனால் காஃபி கொடுத்து அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. போயிட்டார் அவர். 1 மணி நேரம் கழிச்சு ஒருத்த வரான், ஷர்ட்டு கூட போட்டுக்கிறார், வெறும் வேஷ்டி மேலே துண்டு போட்டு ஒருத்த வரான். அப்புறம் அவன் வந்தோடனே, அப்புறம் என்னப்பா நல்லா இருக்கியா? நான் போய் கேட்குறேன், எனக்கு தெரியும் அவனை கேட்குறேன். இல்லையா நீங்கள் எனக்கு பிறந்த நாள் அதுக்காக ஐயா பார்த்து, இல்லை ஐயாவை பார்க்கறதுக்காக வந்தேன், இல்லை ஐயாவுக்கு மாதிரி உடம்பு சரியில்லை படுத்துருக்குறாங்க, இப்போ தான் ஒருத்தர் வந்தார் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க நான் வந்தேன்னு சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறான். இப்படி பார்த்தா தாத்தா முடிச்சுட்டு இருக்காரு, சீரியஸ் தாத்தா. நான் போய் இது மாதிரி 7 மலை வந்துருக்கிறான். அடே அப்படியா ஐயா சொன்னார். உடனே அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், இவர்கிட்ட பியூனாக இருக்கிறவன் இன்னைக்கு பிறந்த நாள். அந்த பீரோவை திறந்து ஒரு புதுசாக ஒரு வேஷ்டி இருக்கு எடுத்துட்டு அப்படின்னாரு. அவன் வர சொன்னார். வந்து அவன் கையில் கொடுத்து வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஏன் சீசன் இல்லை, இது மாதிரி தான் நீங்கள்லாம் இருக்கணும், அதுக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்மளால் முடிந்த உதவிகள் செய்யணும்னு உங்களுக்கு சொன்னாங்க. எல்லோரும் 16 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா எல்லோரும், 18 வயசு ஆச்சுன்னா எல்லோரும் ரத்தம் பிளட் டொனேஷன் பண்ணலாம். இவர் நடுவில் வந்து பூசா உட்காந்துருக்கார், ஒரு மாமா உட்காந்துருக்கார், அவர் வேறு செங்கோட்டு வேலுன்னு கூப்பிடுவாங்க. அவர் 78 தடவை ரத்தம் தானம் பண்ணியிருக்காரு. கைதட்டலாமா அவருக்கு? சரி ரைட் போகிறோம். எப்படி கைதட்டணும் தெரியுது இல்லை, எதுக்கு சொன்னால் இது மாதிரி நம்மளாம் இருக்கணும். இது ஒரு பெரிய சேவை. நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகிடுது, ஆப்ரேஷன் பண்ணுறது, ரத்தம் இல்லாமல் செத்து போயிடுறாங்க எல்லோரும். இது மாதிரி நம்ம எல்லோரும் நீங்களாம் கொடுக்கணும், எல்லோரும் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில். அதனால் ஐயாவுடைய இறந்தாளான அன்றைக்கி நம்மளால் பொய் பேசக்கூடாது, உண்மை தான் பேசணும். நல்லா எல்லோரும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். வேலை செய்யணும், யாரும் வேலை செய்யணும், எளிமையாக இருக்கணும். அதெல்லாம் எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியும். நம்மளால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் எல்லோரும் எல்லாத்துலேயும் ஒரு சிறந்து, யூ மஸ்ட் பி பெஸ்ட் இன் எவ்ரிதிங். எல்லாம் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? ஐ டோன்ட் ஹியர் ரைட் சார். அதனால் ஐயாவை பற்றி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் தனக்குன்னு எதுவுமே எடுக்காமல் தான் அந்த பசுமை புரட்சி பண்ணாங்க. இல்லை இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி கூட நம்ம 5 லட்சம் டன்
உணவு நம்ம வேற நாடுகளுக்கு நம்மளால் ஏற்றுமதி செய்ய முடியுதுன்னா ஒரே காரணம் சிஎஸ்ஐ. வேறு யாருமே கிடையாது. எதனாலும் நல்லது நடந்தால் உங்களுக்கு பெருமை, அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும். ஏதாவது தப்பாக போச்சுன்னா நான் பழியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் லீடர்ஷிப். தலைமை பண்புங்கிறது இதுதான் தலைமை பண்பு. பொறுப்பை தட்டி கழிக்காமல் இல்லை நான் தான் தவறு அப்படின்னு சொல்கிற ஒரு குணமுடைய அற்புதமான மனிதர். நல்ல அம்மாவாக இருந்தாங்க. இல்லை அம்மாலாம் மேடமெல்லாம் இருந்தாங்கன்னா ஏதாவது குணக்கொடு கூட்டிட்டு போவாங்க. நல்லா அப்படி பார்த்துப்பாங்க. இவங்க ஏதாவது முடியுமான்னு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இல்லை இதுதான் நீங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஐயாவுடைய வாழ்க்கையில். அதனால் அவருடைய இந்த இடத்துல நம்ம எல்லோரும் ஒரு நிமிஷம் எல்லாம் கண்ணை மூடி ஐயா அவருடைய நீங்கள் எல்லோரும் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாமா? I'll sit straight, close your eyes and pray that all of it will be like that. சார் தேங்க்யூ. நீ காலையில் போய் ஐயாவுடைய சிறை இருக்கு, நீ ஆசிரமத்தை வைத்து வாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்தாங்க, நல்லா இருந்தது. அதே மாதிரி திருமணி அழகன் ஐயா அதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் நம்ம ஸ்டாஃப் எல்லாம் வந்தாங்க எல்லோரும். அதனால் அவர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் நீங்கள் எல்லோரும் ஐயாவுடைய ஒரு ஆசையில் எல்லோரும் பெஸ்ட்டாக கொஞ்சம் பேர் அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும். அது நியாயமாக நேர்மையாக இருக்கணும். நேர்மையாகவும் நியாயமாகவும் நமக்கு பார்த்தா எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும். நீ பண்ணுற மாதிரி நீ பெஸ்ட்டாக இருக்கணும். சரியா? ரைட் சார். எல்லாம் ஜெய்ஹிந்த் சொல்லலாமா இன்னைக்கு? ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த்.